வணக்கம். வெல்கம் டு சிஏபிஎஃப் எஸ்ஐ 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடீஸ்ல இது வந்து பார்ட் 1. நான் ஏன் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ மேக்ஸ் ரீசனிங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும்னு வச்சுக்கலாம், கான்செப்டா இருக்கும், அப்படியே பார்த்துட்டு வந்து என்னன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்து என்ன ரெண்டு விதமா இருக்குல்ல, ஒன்னு ஸ்டாட்டிக் இருக்கும், இன்னொன்னு கரண்ட் அஃபேர் இருக்கும். நம்மளால ஸ்டாட்டிக் வந்து எங்க படிக்கணும்னு தெரியாது, கரண்ட் அஃபேரும் எவ்வளவு படிக்கணும்னு தெரியாதுல. இந்த ரெண்டையும் வந்து என்னன்னா ஃபிக்ஸ் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து தான் சரிங்களா. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது லிமிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஏரியால இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்லனா இதுதான் கேட்கறாங்க, ஜியோகிராஃபில இதுதான் கேட்கறாங்க, பாலிட்டியில இதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபன்னல் மாதிரி கம்மி பண்ணிட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷன் 2024 வச்சோம்னு வச்சுக்கலாம், டெஃபினட்டா நம்மளால வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 1, விச் ஆர் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ். சரி, இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா என்னன்னா சயின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுவும் பர்டிகுலரா வந்து என்னன்னா கெமிஸ்ட்ரியில இருக்கு. சரி, இப்ப நம்ம கெமிஸ்ட்ரியில வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் பார்ட் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஆர்கானிக் இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் டிஃபரன்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கார்பனோட ஆட்டம்ஸ் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதை என்ன சொல்லிடுவாங்கன்னா ஆர்கானிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கார்பன் ஆட்டம்ஸ் பிளஸ் வந்து என்னன்னா ஹைட்ரஜன், இது ரெண்டு இல்லாம, அதாவது இது ரெண்டு இல்லாம இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இன்ஆர்கானிக் அப்படின்னு வந்து என்ன சொல்லிடுவாங்க சரிங்களா. சரி, இது வந்து பேசிக்ஸ். இதோட என்ன அடிஷனல் அப்படின்னா, இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்க்கான சோர்சஸ் வந்து என்னன்னா நான் லிவிங் சோர்சஸா இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மார்பிள் எடுத்துக்கங்களேன், மார்பிள் வந்து இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான சோர்ஸ் வந்து ராக். ராக்கு வந்து என்ன அப்படின்னா அது லிவிங் கிடையாதுல, அதனால நான் லிவிங் சரிங்களா. இன்னொரு டவுட் வரும், இப்ப காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சி கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன், இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியா இருந்துச்சுன்னா எலிமெண்ட், இது எல்லாமே மிக்ஸ் ஆகுது, ரெண்டு ஒண்ணு சேர்ந்துச்சு, நிறைய இது ஒண்ணு சேர்ந்துச்சு வந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா காம்பவுண்ட். ஓகேவா. காம்பவுண்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சேர்மங்கள் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா பேசிக்ஸ் நம்ம ஸ்டாட்டிக்ல லேர்ன் பண்ணும்போது தெரிஞ்சிருக்க வேண்டியது. சரி, இப்ப என்ன கேட்கறான், ஆர்கானிக் காம்போனன்ட் ஃபேமிலி இல்லாததான் வந்து கேட்கறான். இப்ப நோனேன், புரான், அதே மாதிரி வந்து டெக்கன், இது எல்லாமே வந்துன்னா கார்பன் ஆட்டம்ஸ்ல இருக்கிற வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா. இப்ப நான் அமோனியா இருக்க பார்த்தீங்கன்னா, அமோனியா வந்து என்னன்னா NH3. ஸோ NH3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இது டிஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் சரிங்களா. இப்ப நவம்பர் 2020ல டேஷ் ஹாஸ் செட் வந்து ரெக்கார்ட் ஆஃப் பிகமிங் த வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் வந்து என்ன பியானோ பிளேயர் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ லிடியன் நாதஸ்வரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா அந்த டைம்ல இருந்தாரு. ஸோ ஈவன் கோவிட் டைம்ல கூட வந்து என்னன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இப்போ நம்ம உட்காந்து போயிட்டு வந்து என்னன்னா லிடியன் வந்து என்ன யாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், தெர் இஸ் நோ யூஸ்ஃபுல். பட் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா அதுவும் பர்டிகுலரா பர்சனாலிட்டி ரிலேட்டடா கேட்கறாங்க அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இதுல இருந்து எக்ஸ்ட்ரா லேர்ன் என்னன்னா 2024க்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம்ல இருந்து லாஸ்ட் 6 மந்த் அதுல இருக்கிற இம்பார்ட்டனா வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா. நம்மளோட சேனல்ல வந்து என்ன செப்டம்பர் மந்த்ஸ்ல இருந்து ஒவ்வொரு இதுவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ், இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ், ஸ்டேட் நியூஸ், இது எல்லாமே செப்டம்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா எம்சிக்யூ வைஸ்ல வந்து என்ன ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்த்து வந்து என்ன அப்படின்னா உங்களோட கமெண்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த வீடியோட செக்ஷன்ல சொல்லுங்க சரிங்களா. சரி, அடுத்த கேள்வி போலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபார் காரிஃப் கிராப் வந்து த டெம்பரேச்சர் ரிக்வயர்ட் ஃபார் ஃபார்மிங் அபோவ் வந்து 25 டிகிரி வந்து செல்சியஸ் வித் ஹை ஹியூமிடிட்டி அண்ட் ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேசிக் லேர்னிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் காரிஃப் கிராப்னா வந்து என்னன்னா அது எங்க வளரும் அப்படின்னு தெரியணும் சரிங்களா. காரிஃப் கிராப் என்ன சொல்லுவாங்கன்னா சம்மர் கிராப் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ராபி கிராப் இருக்கும், ராபி கிராப் என்ன சொல்லுவாங்கன்னா விண்டர் கிராப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அது மந்த்தை பொறுத்து வரும். இங்க பாருங்க, காரிஃப் கிராப் வந்து ஜூன் செப்டம்பர், ராபி வந்து என்ன அக்டோபர் மார்ச், சீட் வந்து என்னன்னா ஏப்ரல் அண்ட் ஜூன்ல வரும். சரி, இப்ப நம்ம நார்தர்ன் ஸ்டேட் அண்ட் சதர்ன் ஸ்டேட் இருக்குல்ல, சதர்ன் ஸ்டேட்டை வச்சு இந்த மூணு டிஃபரன்ஸ் பிரிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க பாருங்க, காரிஃப், ராபி, சைட் மூணுலயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரைஸ் வந்து என்ன கல்டிவேட் பண்ணுவோம். அதனால இது எதை வச்சு பிரிச்சிருப்பாங்கன்னா நம்ம நார்தன் இந்தியாவில எப்படி இருக்கும்னு வச்சு அதை வச்சு தான் பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. இப்ப ரைஸ் வந்து காரிஃப் டைம்லயும், ராபி சீசன்ல வந்து வீட்டு வந்து என்ன, சையத்துல வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அது வந்து வந்து என்னன்னா விளையல் போடுவாங்க சரிங்களா. இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற வேணும் அப்படின்னா, காரிஃப் கிராப்னா என்ன தெரிஞ்சிச்சு, சம்மர்னு தெரிஞ்சிச்சு. சம்மர்ல வந்து என்ன 25 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்ப ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளவு இருக்கணும், சம்மர் பீரியட் என்ன வரும் அப்படின்னா மான்சூன் பீரியட். ஜூன் செப்டம்பர்ல என்ன பீரியட், மான்சூன் பீரியட். கண்டிப்பா மான்சூன் பீரியட்ல வந்து இந்தியா வந்து நல்லாவே வந்து என்ன பண்ணுவோம்னா
அதிகமான வந்து ரெயின்ஃபால் இருக்கும்ல. அப்ப என்ன வரும்? 100க்கு அபோவ் ரெயின்ஃபால், அதாவது 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தேவை எதுக்கு? காரிஃப் கிராப். சரியா? சோ உங்களோட இது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப ராபி கிராப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது ரிலேட்டடா இருக்கிற என்ன கிராப்? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கிராப் ரிலேட்டடா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. அண்ட் ஆல்சோ அந்த ராபி கிராப்புக்கு ரிலேட்டடா இருக்கிற ஒரு வின்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் இருக்கும். சரிங்களா? அதுவுமே வந்து என்னன்னா லேர்ன் பண்ணிக்கங்க. சரிங்களா? எல்லாமே பேசிக் ஸ்டாட்டிக்ல வந்து லேர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஈஸியா வந்து என்ன ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். 4th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பூடியா டான்ஸ் இஸ் பெர்ஃபார்ம்ட் ஆன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்ப இதுல இருந்து என்னன்னா, எஸ்எஸ்சி ஆல்வேஸ் பிக் பண்ற வந்து ஒரு ஏரியா இருக்கும். இப்ப ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 4 ஏரியாவை வந்து பிக் பண்ணும். ஒன்னு கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோக். இது வந்து என்னன்னா ஆல்வேஸ் கேட்கிற கேள்வியா இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மியூசிஷியன்ஸ் ரிலேட்டடா வந்து என்ன கேட்போம். மியூசிஷியன் யாராவது ஃபேமஸா மியூசிஷியன் அது ரிலேட்டடா கேட்போம். அடுத்து வந்து ஃபெஸ்டிவல். சரிங்களா? இது எல்லாமே ஏன் சொல்றேன்னா எவர் கிரீன் டாபிக்னு சொல்லுவாங்க எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு. எப்படியாவது ஒரு கொஸ்டினாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அதே மாதிரி சிபிஓ, எம்டிஎஸ், ஏதாவது எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்களேன். ஒரு கொஸ்டின் டெஃபினட்டா இந்த பீரியட்ல இருந்து வந்து வந்திருக்கு. இது கிளாசிக்கல்ல இருக்கலாம், இல்ல ஃபோக்ல இருக்கலாம், மியூசிஷியன் ரிலேட்டடா இருக்கலாம், இல்ல ஃபெஸ்டிவல் இருக்கலாம். சரிங்களா? இதனால எவர் கிரீன் டாபிக் ஏன் சொல்றேன்னா, எப்போதும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்த பூட்டியா டான்ஸ் என்னன்னா, நம்மளோட இது வந்து என்னன்னா ஃபோக் டான்ஸ். சரிங்களா? பூட்டியா வந்து ஒரு ஃபோக் டான்ஸ். எங்க அப்படின்னு பார்த்தா சிக்கிம். சரி, இப்ப நான் வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, நாகாலாந்துக்கான இது வந்து நீங்க கொடுத்துருக்கேன். இப்ப நாகாலாந்துல என்ன ஃபேமஸான டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிடுறேன். இங்க அதாவது சங் சாங் இருக்கு பாத்தீங்களா, இது சங்க்லு. சோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபேமஸான அது குக்கி டான்ஸ். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்தாங்க. நாகாலாந்தோட ஃபோக் டான்ஸ். இப்ப ஒடிஷா பாருங்களேன். ஒடிஷால ஃபேமஸான டான்ஸ் பாத்தீங்கன்னா பைக்கா டான்ஸ் வரும், சாவு நாச்சா வரும். சோ அதே மாதிரி வந்து என்னன்னா இந்த நாச்சா டான்ஸ் ரொம்பவே வந்து என்னன்னா கன்ஃபியூஸ் பண்ணும். ஒடிஷால இருக்கும், அது அதர் ஸ்டேட்ல இருக்கு, இங்க வரணும். அதே மாதிரி வந்து என்னன்னா குமுரு டான்ஸ் வரும். கூமுரு வந்து என்னன்னா வேற டான்ஸ் இருக்கு. கூமுரு வந்து என்ன அப்படின்னா ராஜஸ்தான் ரிலேட்டடா வரும். அதை வந்து என்ன இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரு. சரியா? அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கான டான்ஸ்மே வந்து என்ன இங்க கொடுத்துருக்கேன். இதுல ஃபேமஸான தாலி கீர்த்தன் டான்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நான் கேட்டிருக்கேன். இப்ப கீர்த்தன் அப்படின்னு இருந்தாவே வந்து என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் ரிலேட்டடா வர மாதிரி ஒரு ஷார்ட் கட்ஸ் வந்து வச்சிருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024க்கு கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்கும். டான்ஸ் ரிலேட்டடா பாத்துக்கங்க. நம்மளோட சேனல்ல டான்ஸுக்கு வந்து டெடிகேட்டட் ஒரு வீடியோ வந்து என்ன ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த வீடியோல வந்து என்னன்னா இந்த இதுல நான் டேக் பண்றேன். கெஸ் நான் அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். 5th கொஸ்டின்ஸ் பாருங்களேன். வித் விச் நெய்பரிங் கண்ட்ரி டிட் இந்தியா சைன் த வந்து என்ன ஃபரகாட் ட்ரீட்டி ஆஃப் 1996 ஃபார் ஷேரிங் ஆஃப் கங்கா வாட்டர் வந்து என்னன்னா ஆக்குமெண்ட்ஸ் வித் ஃப்ளோ அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்னன்னா கங்கா வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டான். நீங்க கங்கா வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டாவே நம்மளுக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ரிவர் இந்தியாவில பொறுத்தீங்க அப்படின்னா 3 ரிவர் தான். சரிங்களா? நான் ரொம்ப ஃபேமஸ் ரிவர் சொல்றேன். அதாவது ஒண்ணு வந்து கங்கா. சரியா? இது வந்து என்னன்னா ஆல்வேஸ் இருக்கும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. ஸோ ரெண்டாவது வந்து என்னன்னா பிரம்மபுத்திரா வரும். தேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வரும். ரைட்டா? மிச்ச ரிவர்லாம் இருக்கு. நான் ஃபேமஸா இருக்கிற நார்தர்ன் ரிவர் மட்டும் சொல்றேன். சரியா? இப்ப கங்கால இருக்கிற ஒரு ட்ரீட்டி வந்து என்னன்னா ஃபரக்கா ட்ரீட்டி. பிரம்மபுத்திராவுக்கு வந்து பெரிய ட்ரீட்டி கிடையாது. ஏன்னா இந்தியாவில நிறைய இடத்துல வந்து ஃப்ளோ ஆகும். இண்டஸ்க்கு வந்து என்ன ட்ரீட்டி இருக்கு. சரிங்க? இந்த 2 ட்ரீட்டுமே வந்து ரொம்ப ஃபேமஸான வந்து என்ன ட்ரீட்டியா இருக்கும். இப்போ உங்களோட இது என்ன அப்படின்னா இண்டஸ் ட்ரீட் ரிலேட்டடா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க. ஏன்னா இந்த இயர் நிறையவே வந்து நியூஸ்ல இருந்துச்சு. இப்ப கங்கா ட்ரீட்டிக்கு இன்னொரு பேர் தான் ஃபாரகா ட்ரீட்டி. இதை நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும்? ஃபாரகா பிளேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா பங்களாதேஷ்ல இருக்கு. ஆர் எல்ஸ் நீங்க வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வந்து நியூஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே அதுல ஃபரக்காவோட வந்து என்ன பேரேஜ் அப்படின்னு ஒரு பேரேஜ் ரிலேட்டடா வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அது ரிலேட்டடா எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தா கூட இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணலாம். நான் ஏன் சொல்ல வரேன்னா இது உங்களுக்கு பங்களாதேஷ் தான் டேரக்டா கிளிக் பண்ணலாம். ஆர் எல்ஸ் கங்கா வாட்டர்னு இருக்குல்ல, அப்ப கண்டிப்பா ஆப்கான்ஸ் வரும். ஏன்னா ஆப்கானுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆப்கான் இதோட ரேட்டும் மேபி இண்டஸோட வந்து ரிலேட்டடா வரும். சரிங்களா? அப்ப இது வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப பூடான் நேபாள் இருக்குல்ல, அதுல நம்ம ட்ரீட்டி வந்து பெரிய சைன் பண்ற அளவுக்கு வந்து இஷ்யூவே கிடையாது. சரிங்க? இப்ப பங்களாதேஷோட எதுக்கு அந்த ஃபாரகா ட்ரீட்டி பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீஸ்தா ரிவர் ரிலேட்டடா வந்து நம்மளுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்து என்ன அவங்க கூட வந்துருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கான வந்து என்னன்னா வாட்டர் ஷேர் வந்து இந்தியா கொடுக்கல அப்படின்னு சொல்லி வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்தியா என்ன சொல்லிப்பாங்க, அதெல்லாம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேரும் டிஸ்பியூட் போட்டிருப்பாங்க. அதனால கொண்டு வரப்பட்ட ட்ரீட் தான் ஃபரகா ட்ரீட் 1996. சரிங்களா? இதெல்லாமே வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 6th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, விச் ரூலர் ஆஃப் வந்து என்னன்னா சகமான டைனஸ்டி மேட் அஜ்மர் ஹிஸ் கேபிட்டல். இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிவல் பர்டிகுலர். சரிங்களா? அது மெடிவல், அதுவும் வந்து என்ன போஸ்ட் மோரியன் பீரியட்ல வந்து என்னன்னா இருந்த வந்து என்னன்னா டைனஸ்டி தான். சரி, இதுல இருந்து என்ன லேர்ன் பண்றோம் அப்படின்னா இப்ப சகமான டைனஸ்டி இப்ப படிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா எஸ்எஸ்சி எப்போதும் வந்து என்ன 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த கொஸ்டின் இந்த மாதிரி. சரிங்களா? ஏன்னா மெடிவல் எவ்வளவோ டைனஸ்டி இருக்கு. சரிங்களா? நீங்க ஒவ்வொரு டைனஸ்டி எடுத்து வந்து படிக்கிறது வந்து கஷ்டம். சரிங்களா? அதனால என்ன பண்ண இப்ப நீங்க பிருத்திவிராஜ் வந்து நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். இது ரிலேட்டட் வந்து என்னன்னா
நம்மளோட அவரோட டைனஸ்டி வேற. இப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து அஜய் அரியன். என்ன தெரிஞ்சுக்கங்கன்னா, ஹிஸ்டரி மெடிவல டைனஸ்டி ரிலேட்டடா கேக்குறாங்க. தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணுவோம், தெரியல ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போறோம். ஏன்னா நெகட்டிவ்ஸ் இருக்கு, அட் சேம் டைம் உங்களுக்கு டைமும் கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து போயிடலாம். 7th கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு many member of parliament were வந்து elected from Punjab to the 17th லோக்சபா. இப்ப ஆல்ரெடி வந்து 18th லோக்சபாக்கு டேட்டே வந்துருச்சு. பட் என்னன்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இப்ப டோட்டல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து 17 லோக்சபாக்கு எவ்வளவு பேர் போயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஈஸியா போட்டலாம். அவன் கேட்கறது ஃப்ரம் த பஞ்சாப், பர்டிகுலரா ஒரு ஸ்டேட்டோட இது வந்து எழுதிச்சு கேட்டுறான். சரிங்களா? இது ஏன் நான் டிஃபிகல்ட் சொல்லிக்கிற காரணம் என்னன்னா, பஞ்சாப் போல எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு சொல்றதுலாம் வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். ஆனா தெரிஞ்சுக்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க. நான் ஏன் சொல்றேன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்றது என்னன்னா, எந்த ஏரியால கொஸ்டின் கேட்கறான், எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து வச்சுக்கணும், எல்லாத்தையும் நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு ஃபனல் ஷேப்ல வந்து குறைச்சிக்கிட்டே போயிடலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு ஆர் எல்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தளவுக்கு இது ஒரு கடல் மாதிரி. சரிங்களா? எங்க படிக்கிறது எது படிக்கிறது நிறைய இருக்கும். என்ன ஸ்டாட்டிக் இருக்கும், கரண்ட் அஃபேர் இருக்கும். அதுல நம்ம அப்படியே வந்து என்ன ப்ரீவியஸ் பார்க்கும்போது அப்படியே ஃபனல் மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இதை மட்டும் படிக்கணும் அப்படின்னு வந்து என்ன பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 8th கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில வந்து விச் ஆர் த ஃபாலோயிங் ரெகுலேட்டரி மெக்கானிசம் நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ரிலேட்டட் டு என்னன்னா ரெகுலேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினை பார்த்தனே 4 ஆப்ஷனையும் வாசிங்க. 4 ஆப்ஷனும் வாசிக்கும் போது இங்க பாருங்களேன், பிரைவேட் செக்டர் ஆர் அலோட் இன் ஆல் இண்டஸ்ட்ரி. அதாவது ரீசன்ட் டைம்ல 2 இதுல வந்து என்ன அலோவ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல வந்து என்ன அலோவ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அது நிறையவே நியூஸ்ல இருந்துச்சு. பிளஸ் வந்து என்னன்னா ஸ்பேஸ்லயும் வந்து என்ன அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஸ்பேஸ்ல வந்து என்ன பிரைவேட் செக்டர் வந்து என்னன்னா நிறைய டெவலப்டு கண்ட்ரில வந்ததுனால, எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் எக்ஸ் அவங்களாம் வந்ததுனால நம்ம இந்தியாலயும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இப்ப என்னன்னா நியூக்ளியருக்கு பாத்தீங்களா? ஸோ நியூக்ளியர் அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா மிலிட்ரி, இதுலதான் இன்ன வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைவேட் செக்டர் வந்து என்ன அலோவ் பண்ணல. ரெண்டுலையும் வந்து என்ன ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இதுல அலோவ் பண்ணல. அப்ப நம்ம சொல்லலாம் பிரைவேட் செக்டர் அலோவ்னு ஆல் இண்டஸ்ட்ரி வராது. ஈவன் இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுனாவே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்தாவே வந்து என்னன்னா மோஸ்ட்லி தப்பா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப ஆன்சர் டைரக்டா சொல்லலாம், தேர்ட் தான் வந்து ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, அதே மாதிரி அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 9th கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஸோ ஹூ அமங் த ஃபாலோயிங் இந்தியன் ஆதர் ரிட்டன் ஆட்டோபயோகிராபி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்ப என்னன்னா புக்ஸ் ஆன் ஆதர் ரிலேட்டடா எப்போதும் வந்து என்னன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதான். சரிங்களா? அதுவும் நிறைய இது வந்து இந்த ரீசன்ட் இயர், அதாவது 2022 டு வந்து என்ன 23ல நடந்த கொஸ்டின் வச்சு பார்க்கும்போது என்னன்னா நிறைய இது வந்து என்னன்னா அந்த இயருக்கான புக்கை கேட்கறது இல்ல. இவங்க ஏதாவது வந்து என்னன்னா ஒரு இப்ப 2023 எக்ஸாம் நடக்குன்னு வச்சுக்கலாம். அவன் கேட்கிற 2019 ஏதாவது ஒரு புக் வந்திருக்கும். அந்த மாதிரி புக் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கான். அதனால என்ன பண்ணுங்கன்னா அந்த பீரியட் கரண்ட் அஃபேர் இருக்கு பாத்தீங்களா? இப்ப எக்ஸாம் வந்து என்னன்னா மார்ச் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு 6 மந்த் முன்னாடி இருக்கிறது வந்து என்னன்னா புக்ஸ் ஃபேமஸான புக்ஸ் மட்டும் பாத்துங்க. கேட்டு இருந்தா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவோம். கேட்கலையே ஜஸ்ட் லக், நம்ம லக்க பொறுத்து தான். சரிங்களா? கேட்கலன்னா ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த ஒரு மார்க்னால வந்து பெரிய இதாகாது. பட் இருக்கிற நல்ல கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? சோ அதுக்காக தான் சொல்ல வரேன். புக்ஸ் அண்ட் அதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. மை ஸ்டோரி இந்த புக் யாரு அப்படின்னா கமலாதாச வந்து என்னன்னா எழுதியிருப்பாங்க. இதான் ஜஸ்ட் நோட் பண்ணிடலாம். இன்னொன்னு அருந்ததி ராய் வந்து ரொம்ப ஃபேமஸான வந்து ஆதர். சரிங்களா? நம்ம புக் அண்ட் ஆதர் ரிலேட்டடாமே வந்து என்னன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர் சீரிஸ் வந்து ஆட் பண்ணிட்டே வரோம். சரிங்களா? நம்ம சீரிஸ்ல வந்து டெஃபினட்டா நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். அதை நீங்க பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து வேணும்னாலும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கான பிடிஎஃப் வந்து என்னன்னா உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10th கொஸ்டின் மீத்தேல் எத்தில் வந்து என்ன கீட்டன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா அகைன் கெமிஸ்ட்ரில இருந்து ஒரு கொஸ்டின். சரிங்களா? அதுவும் பர்டிகுலர் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தா மீத்தேல் ஈத்தேல் வந்து என்ன கீட்டோனுக்கு இன்னொரு பேர் வந்து பூட்டனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 249 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி தான். ஏன்னா இதுக்கான நேம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தெரியுமான்னு தெரியல. எல்லாமே 4 ஆப்ஷனே பாருங்க அது ரிலேட்டடா ஈக்குவலா இருக்க மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் நோ தட் கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க. இதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா வந்து என்ன C4H8 வந்து என்ன. சரிங்களா? எல்லாமே வந்து என்ன ஜஸ்ட் பாக்குறது தான். நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து லேர்ன் பண்றது என்னன்னா இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்க, இதுல இருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. எல்லா கொஸ்டின் நம்மளுக்கு தேவை இல்லைங்க. 50 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 50 கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு 40 இல்ல 35 கொஸ்டின் கரெக்டா வந்தா கூட எனக்கு தெரிஞ்சு மோர் தென் எனஃப் தான். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமே. 11th கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நல்ல ஈஸி கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அவாய்டே பண்ணக்கூடாது. தப்பு பண்ணீங்கன்னா அது நம்மளோட மிஸ்டேக் ஆகுதுன்னா குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் நாட் கரெக்ட் அபவுட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்களே. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நான் ராங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். தே ஆர் மேட் ஜஸ்டிஃபையல் இன் நேச்சர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் வெர்சஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி நீங்க டிஃபரன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட் வந்து என்னன்னு ஜஸ்டிஃபைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து என்னன்னா ஜஸ்டிஃபைல் பண்ண முடியாது. ஒண்ணும் இல்ல ஜஸ்டிஃபைபிள் அப்படின்னா, இப்ப நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து உங்க ரைட்ஸ் யாராவது வந்து என்ன வயலேட் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு லா போட்டு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. நீங்க டக்குனு என்ன போயிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜுடிஷியல்ட்ட போயிடலாம். சுப்ரீம் கோர்ட்ட போயிட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்து என்னோட ரைட்ஸ் வந்து இவங்க வயலேட் பண்றாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஜுடிஷியரி என்ன பார்ப்பான்னா, அவங்க கொடுத்த லாலாம் பார்ப்பான். ஓ நீ தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா, அந்த லாவை வாய்ன்னு சொல்லிடுவான். வாய் மீன்ஸ் வந்து என்னன்னா, இந்த லாலாம் செல்லாது அப்படின்னு சொல்லிடுவான். இதுதான் வந்து என்ன ஜஸ்டிஃபைபிள். நம்மளோட இதுக்கு என்ன அப்படின்னா, நம்மளோட ரைட்ஸ் ஏதாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யாராவது தடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஜுடிஷியரி அப்ரோச் பண்ணி நம்மளுக்கான இதை வந்து என்னன்னா வாங்கிக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கான ரைட்ஸ் வாங்கிக்கலாம். ஆர் எல்ஸ் அவங்க யார் தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து என்னன்னா தண்டனை வாங்கி கொடுக்கும். இதுதான் ஜஸ்டிஸேபிள் நேச்சர். ஆனா ஃபண்டமெண்டல் டியூட்டி பொறுத்தளவுக்கு என்னன்னா ஜஸ்டிஸேபிள் கிடையாது. நீங்க போய் என்னன்னா ஜுடிஷியரிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்கு, நம்மளோட நேஷனல் ஆந்தம் இதெல்லாம் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து யாரும் ஃபாலோ பண்ணல, அதனால எல்லாரும் மேலேயும் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா போய் கேட்க கூடாது. சரிங்களா? அதுதான் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி நாட் ஜஸ்டிஸேபிள். கோர்ட்ல போய் நம்மளால வந்து என்ன கொஸ்டின் கேட்க முடியாது ஃபண்டமெண்டல் டியூட்டியை வச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்டை வச்சு நம்மளால வந்து என்ன கொஸ்டின் கேட்க முடியும். இதுதான் வந்து பேசிக் டிஃபரன்ஸ். இதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது எஃப்ஆர் அதாவது எஃப்டி வந்து என்னன்னா நான் ஜஸ்டிஸபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி என்ஃபோர்ஸ்ட் பை லான்னு சொல்லுவாங்க. என்ஃபோர்ஸ் பை லானா கவர்மெண்ட் வந்து என்னன்னா என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து 11 டியூட்டிஸ் இருக்கும். 11 டியூட்டியுமே என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். பை லா மூலம் வந்து என்னன்னா அவங்களுக்கு நல்லதை கொண்டு வரலாம். சரிங்களா? சரி, அடிஷனலா என்ன லேர்ன் பண்ணணும்? ஃபண்டமெண்டல் டியூட்டியோட பேசிக்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, பார்ட் வந்து 4A ஆர்டிகல் 51A தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ 86 அமெண்ட்மெண்ட் கிடையாது. இது வந்து ராங். சரிங்களா? என்னன்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் வந்து நம்மள என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. யாரோட பேஸ் பண்ணினா ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் வந்து சுவரான் சிங் கமிட்டியோட பேஸ் பண்ணி வரும். எங்க இருந்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருப்போம் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டினா யூஎஸ்எஸ்ஆர். சரிங்களா? இது எல்லாமே வந்து என்ன பேசிக்ஸ். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 12. என்ன சொல்லியிருக்காங்க? ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் இன் இந்தியான்னு சொல்றாங்களே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அதாவது லாஸ்ட் இயர் எல்லாமே வந்து என்னன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டா நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்தது. இப்ப நம்மளுக்கு ரெண்டு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்னு 15th ஃபினான்ஸ் கமிஷன்ஸ், அதே மாதிரி வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனுக்கான வந்து என்ன சேர்மனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அரவிந்த் வந்து என்னன்னா, சோ இவர் ஞாபகத்துல வச்சுங்க, அரவிந்த் இவர் தான் வந்து என்ன 16th ஃபினான்ஸ் கமிஷன்ஸ்க்கான சேர்மன். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. அவங்களோட ரிப்போர்ட்டுமே கொடுத்துட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோன்னா என்கே சிங் தான் வந்து சேர்மன். இது ஏன் சொல்றேன்னா, இப்ப ரெண்டுமே வந்து நியூஸ்ல இருந்தனால வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நோட் பண்ணிருந்தேன். இப்ப நீ என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் சேர்மனுக்கான இதை வந்து இந்த இடத்துல ஞாபகம் வச்சுனேன். கேசி வந்து என்னன்னா யோகி. சோ இவர் தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கேன். சரிங்களா? வேற எதுவும் ப்ரிப்பேர் பண்றது இல்ல. ஆனா ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடா நம்ம என்ன அடுத்து பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான ஆர்டிகல் 280 வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து என்னன்னா, இப்ப சேர்மன் இருக்காங்கல்ல, சேர்மன் பிளஸ் வந்து என்ன மெம்பர், இவங்களுக்கான வந்து என்ன பீரியட் என்ன அப்படின்னு வந்து என்ன தெரிஞ்சுக்கங்க. சரிங்க, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடா இருக்கிற வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஏதாவது வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னன்னா ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் அவங்க தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டிவால்வ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபண்டை இப்போ டிவால்வ் பண்றதுக்கான கிரிட்டீரியா வந்து இருக்கும். ஸோ அந்த கிரிட்டீரியா வந்து என்ன தெரிஞ்சுக்க, ஒரு 6 கிரிட்டீரியா வந்து என்ன சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் பொறுத்து, அதே மாதிரி நீங்க ஃபாரஸ்ட் இது பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க நிறைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றீங்கன்னா, அதே மாதிரி எஜுகேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல வந்து என்னன்னா பார்த்து தான் வந்து என்ன ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கான ஃபண்டை டிவெல்ப் பண்ணும். இது ஏன்னா யூபிஎஸ்ல போன வருஷம் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால நான் சொல்றேன், இந்த மாதிரி வந்து சுத்தி முத்தி படிச்சுங்க. ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷன் படிக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுனாவே ஆர்டிகல்ஸ் பிளஸ் வந்து என்னன்னா அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணுது, எவ்வளவு வந்து கொடுக்குது, ஏன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேற வேற கொடுக்குறாங்க, இது வந்து என்ன லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 13th கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் கேம் வந்து என்னன்னா ஆர்கனைஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர். சரி, எல்லாரும் யோசிச்ச மாதிரி தான் காமன்வெல்த் கேம் நான் என்ன நினைச்சேன்னா இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் தான் வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்க நான் டவுட் பண்ணேன். பட் என்ன சொன்னாங்கன்னா 1930லேயே வந்து என்ன கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதாவது காமன்வெல்த் கேம் அதுக்கான பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த பிரிட்டிஷ் நிறைய காலனி வச்சிருந்தாங்கல்ல, அதாவது காலனி எல்லாமே சேர்ந்து ஒரு கேம்ஸ் விளையாடுறதுக்கான இதுதான் வந்து என்னன்னா காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு வந்தாங்க. இனிஷியலா இருந்தது. லேட்டர் பீரியட் வந்து என்னன்னா நான் பிரிட்டிஷ் காலனிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க காமன்வெல்த் கேம்ல. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிற வேண்டியது 1930ல வந்து என்னது. இப்ப 2024ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான அதாவது 2023ல காமன்வெல்த் கேம் நடந்துருந்துச்சுன்னா, அதுல இந்தியாவோட வந்து என்னன்னா டோட்டல் மெடல் டேலி வந்து என்னன்னா பாத்துங்க. பிளஸ் வந்து எங்க நடந்தது வந்து என்ன தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ விச் பிளேஸ்ல வந்து என்ன நடந்தது, இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஏதாவது வந்து என்னன்னா லைக் ரொம்ப சொல்ற மாதிரி வந்து என்ன ரெக்கார்ட் பண்ற மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான வந்து நேமையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டியது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பண்ணலாம். 14th கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து விச் இஸ் த ஷாலோவஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷன் ஹாஸ் ஆவரேஜ் கிரேடியன் அப்படின்னு கேக்குறாங்களே. இப்ப கான்டினென்டல் ஷெல்ஃப் எல்லாமே வந்து என்னன்னா எங்க படிப்போம்னா ஓஷனோகிராஃபி ரிலேட்டடா வந்து நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ஓஷனோகிராஃபில என்னன்னா ஜியோகிராஃபியோட ஒரு ஒன் ஆஃப் த வந்து என்னன்னா காம்போனன்ட்ஸோட இது. சரி,
இப்ப காண்டினென்ட் படிக்கும்போது என்னன்னா காண்டினென்ட் ஷெல்ஃப் படிப்போம், காண்டினென்ட் ஸ்லோ படிப்போம், காண்டினென்ட் ரைஸ் படிப்போம், அடுத்து அபிசியல் பிளைன் வரும், அடுத்து வந்து என்ன டீப் சி ட்ரென்ச்சஸ், இதுதான் மெரியானா ட்ரென்ச்சஸ் அப்படிலாம் வந்து படிப்போம். ஸோ இதுல என்ன கேட்டிருக்கான்னா ஜஸ்ட் இந்த ஆர்டர் கேட்டிருந்தாவே வந்து நமக்கு இந்த மைண்ட்ல வந்து என்னன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அவன் கேட்கறது அவன் கிரேடியனை வச்சு கேட்டிருக்கான் சரிங்களா. அதாவது ஒவ்வொன்றும் இந்த காண்டினென்ட் ஷெல்ஃப் இருக்குது, ஷாலோவஸ்ட் பார்ட்டோட கிரேடியன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டிகிரி ஆர் ஈவன் லெஸ்ல தான் வந்து என்ன கிரேடியன் இருக்கும் அப்படின்னு. இது ஒன்னாவத வந்து பிக்யூலியர் கொஸ்டின் கூட சொல்றேன். ஏன்னா ரொம்ப டிகிரி லெவல்லாம் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க சரி, இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஈவன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிகிரிலாம் நாவல் ஜஸ்ட் நோ ப்ராப்ளம் சரிங்களா. இதெல்லாம் நீங்க வந்து ஒரி பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கேட்கறாங்க, இது வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது ஓஷனோகிராஃபில இருந்து கொஸ்டின் மாதிரி வரலாம் 2024. அது ரிலேட்டட் நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். 15th கொஸ்டின் என்னன்னா, through a Sena 2 related to which of the following ruling dynasty again போஸ்ட் மௌரியன் பீரியட்ல தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து என்ன எடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ போஸ்ட் மௌரியன் வந்துட்டாவே யார் வந்துருவாங்க, மெடிவல் பீரியடு கீழே வந்துருவாங்க சரிங்களா. ஸோ மெடிவல் அண்ட் வந்து என்ன ஏன்ஷியன் டைம்ல வந்துருவாங்க. ஸோ இதுல இருந்து என்னதுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. இதுக்கான டைனஸ்டி என்ன, இப்ப வக்கடகா ஒரு டைனஸ்டி, புஷ்யபுத்தி ஒரு டைனஸ்டி. நம்மளால வந்து என்னன்னா இந்த 2 டைனஸ்டி இருக்கு இல்லையான்னு தெரியும். ஏன்னா வக்கடகா கிங் எது ரிலேட்டடா படிச்சிருப்போம் அப்படின்னா டெம்பிள் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சோம். புஷ்யபுத்தி ஏதாவது ஒரு இதுல வந்து நீங்க இந்த டைனஸ்டியோட ஆர்டர் படிக்கும்போது நாத்துல வச்சுக்கலாம். மிச்சதுமே வந்து தெரியாதனால இது 25% சான்சஸ் நீங்க எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுமே வந்து என்னன்னா நமக்கு தெரியலன்னா கரெக்டா இருக்கான சான்சஸ் வந்து 25%. இந்த 4 ஆப்ஷன்ல உங்களால 50% கொண்டு வந்து முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எடுங்க. முடியலையா ஜஸ்ட் வந்து என்ன ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் த வே டு ஃபைண்ட் வந்து என்னன்னா கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 16வது கொஸ்டின் பாருங்களேன். அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் வாஸ் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்து எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கான ஆக்ட் இங்க கொடுத்துறேன் சரியா, 1990 வந்துருச்சுன்னு சொல்றேன். இதே நம்ம மறுபடியும் வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஒரு நோ யூஸ். இதோட அடிஷனல் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ நேஷனல் கமிஷன் வரும்போதே வந்து இம்பார்ட்டன்டான கமிஷன் கொடுத்துருக்கேன். நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி இருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி இருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் வந்து பேக்வர்ட் கிளாஸ் இருக்கு சரிங்களா. இப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிக்கான ஆர்டிகல் 338 வரும். இது பார்ட் 16ல இருக்கு. எந்த அமெண்ட்மெண்ட் 89th அமெண்ட்மெண்ட் கீழே வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்க. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி வந்து என்னன்னா எந்த இயர் கொண்டு வந்திருக்கான்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அமெண்ட்மெண்ட் தெரியாது. பட் இன்கேஸ் நம்ம இது நான் படிச்சிருந்தோம்னா 2003 ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து போட்டுடலாம். ஏன்னா இங்க பாருங்க நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கான இதுதானே கேட்டிருக்காங்க. எந்த ஆக்ட் வந்து கேட்கும்போது 1990 அப்ப 1990 தான் வந்துருக்கும். அதே மாதிரி தான் இதையும் சொல்றேன். நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிக்கான ஆக்ட் வந்து என்னன்னா அமெண்ட்மெண்ட் வச்சு நம்ம ஈஸியா கொண்டு வந்துடலாம்னு சொல்ல வரேன் சரியா. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிக்கு பாருங்களேன், ஆர்டிகல் 338 338 இருக்கும். இங்க ஏ ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து எஸ்டிக்கானது சரிங்களா. அடுத்து இது நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், இந்த ஷெட்யூல் ட்ரைப் இருக்காங்களே, இந்தியாவில வந்து ட்ரைப்ஸ் வந்து நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால வந்து ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் பிசிக்கு வந்து பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்களுக்கு ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 338 பி வச்சுக்கோங்க சரிங்களா. இதை நான் எப்படி ஷார்ட்கட் வச்சிருக்கேன்னா, இங்க வந்து என்ன பேக்வர்ட் கிளாஸ் பி இருக்கு, இந்த பி வந்து என்னன்னா ஆர்டிகல் 338 பி இருக்கு. இதை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த இடத்துல பின்னு வந்துச்சுன்னா இது வந்து பி வரும் அப்படின்னு சொல்லி வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட், எதுக்குன்னா நம்ம மறக்காம இருக்கிறதுக்காக. இதுக்கான அமெண்ட்மெண்ட் பாருங்களேன், இது 102nd அமெண்ட்மெண்ட் 2018 நேஷனல் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து 2018 தான் கான்ஸ்டியூட் பண்ணாங்க. ஆனா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ரெண்டுமே 2003 கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க சரிங்களா. இது 89, இது வந்து 102. இதுதான் வந்து என்னன்னா லேர்ன் பண்ண வேண்டியது சரிங்களா. இப்ப இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்த்ததுனால என்ன பண்ணிட்டோம்னா இதையும் அடிஷனலா வந்து லேர்ன் பண்ணிட்டோம் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம படிச்சோம்னு வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்பரா வந்து என்னன்னா ஓகே ஒரு எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி வந்து படிப்போம். இது இல்லாம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்காம ஜஸ்ட் நீங்க ஒரு என்ன சொல்றாங்க ஒரு கான்ஸ்டியூஷன் பத்தி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன படிப்போம் சும்மா வந்து என்னன்னா மொட்டையா படிச்சு விட்டுறோம். ஓகே இதுதான் இதுன்னு ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு படிக்கும்போது நம்மளால நல்லாவே வந்து மைண்ட் ஸ்டோர் ஆகும். அட் சேம் டைம் வந்து என்ன நல்லா வந்து என்னன்னா மார்க் எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஐடென்டிஃபை த பொசிஷன் ஆஃப் வந்துன்னா ஸ்டொமட்டா வந்து என்ன பிளான். ஸோ ஸ்டொமட்டா மீன்ஸ் வந்துன்னா இது பயாலஜி ஓகேவா. பிளான் கிங்டம் ரிலேட்டடா வந்து என்னன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சிருக்கணும். ஸோ பிளான் கிங்டம் வரும்போது நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னா இதுல நியூட்ரிஷன் ரிலேட்டடா நீங்க படிங்க சரியா. அதாவது நிறைய நியூட்ரிஷன்ஸ் டைப் இருக்கும், அந்த நியூட்ரிஷன் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பிளான்ட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு பிளான்ட்டுக்கான இது, அதாவது ஆட்டோட்ரோப் அதே மாதிரி வந்து ஹெட்டிரோட்ரோப்ஸ், இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி. அதே மாதிரி இன்னும் பேசிக்ஸ் வந்து என்னன்னா பிளான் கிங்டம் இது ரிலேட்டடா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல், அதே மாதிரி வந்து என்ன இதோட வால்ஸ், செல் வால், இதெல்லாம் வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கும். பிளான் கிங்டத்துக்கும் அனிமல் கிங்டத்துக்கும் எது பர்டிகுலர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்வல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளான் கிங்டத்துல இருக்காது, அனிமல் கிங்டத்துக்கு மட்டும்தான் இருக்கும். செல் வால் வந்து அனிமல் கிங் அதாவது பிளான் கிங்டத்துல தான் இருக்கும், அனிமல் கிங்டத்துல இருக்கு. இதெல்லாம் வந்து டிஃபரன்ஸ் சரிங்களா. நான் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் வந்து பேசிக் நீங்க ஸ்டார்டிங்ல லேர்ன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லவா சரி. இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது லீவ்ஸோட சர்ஃபேஸ்ல தான் வந்து ஸ்டொமட்டா இருக்கும். ஸோ ஸ்டொமட்டா வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாத்துங்க, இது இந்த லீவ்ஸோட இந்த இடத்துல, அதாவது நார்மலா வந்து சர்ஃபேஸ்ல தான் வந்து ஸ்டொமட்டா இருக்கும். இதுல 2 இருக்கும். ஒன்னு ஓப்பன் ஸ்டொமட்டா இருக்கும், க்ளோஸ்டு ஸ்டொமட்டா இருக்கும். சரிங்களா? இது 2 வந்து பேசிக் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 18th கொஸ்டின் என்ன, ஹூ அமங் த ஃபாலோயிங் ஹாஸ் கிவன் வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர் டியூரிங் த எமர்ஜென்சி. அகைன் ஐம் டெல்லிங் தட் பாலிட்டி பொறுத்த அளவுக்கு நீங்க மிஸ் பண்றீங்க, ஆன்சர்லாம் மிஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களோட ஃபால்ட்டா தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா பாலிட்டி ஒரு ஸ்டாட்டிக் ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ற ஏரியா. சரிங்களா? இப்ப எமர்ஜென்சி ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அதாவது 3 எமர்ஜென்சி இருக்கும். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும். சரிங்களா? அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். 2வது வந்து பிரசிடென்ட் ரூல் சொல்லுவாங்க, ஆர் ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. இது நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். 3 வந்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. ஸோ ஃபினான்ஸ் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 360 ஈஸியா வந்து இது பண்ணிடலாம், ஞாபகத்துல வச்சுக்கலாம். சொல்றேன் இந்த மாதிரி ஆர்டிகல் ஞாபகத்துல வச்சுட்டு சில இது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப யாருக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி பவர் இருக்கும் எமர்ஜென்சி பீரியட்னாவே, ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுங்க, பிரசிடென்ட்டுக்கு தான் வந்து பவர் இருக்கும். இப்ப இந்த 4 ஆப்ஷன்ல பார்லிமெண்ட் அப்படின்னு ஒரு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நீங்க அப்ப டவுட் பண்ணலாம். ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து என்னன்னா பவர் நிறையவே இருக்கும். ஏன்னா எமர்ஜென்சி பொறுத்தவரை ஏன்னா இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அஸ் அ நேம் சேக் வந்து என்னன்னா பிரசிடென்டா இருப்பாரு. ஆனா ஆக்சுவல் கண்ட்ரோல் பண்றது பார்லிமெண்ட் பிளஸ் வந்து என்னன்னா பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? சோ அதனால வந்து என்ன தெரிஞ்சுங்க, இப்ப கரெக்டான ஆன்சர் யாருக்கு எக்ஸ்ட்ரா பவர் எமர்ஜென்சி பீரியட்ல வரும்னா பிரசிடென்ட் தான் வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 19th கொஸ்டின் பாருங்களேன். இனி இந்தியால ஆல் லோன் தட் ஆர் வந்து பிலோ ஆஸ் கன்சிடர் as a மைக்ரோ லோன். இந்த கொஸ்டின் மேபி கேட்டிருக்காங்க சான்சஸ். ஏன்னா நம்மளுக்கான எம்எஸ்எம்இ செக்டருக்கான இது வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எம்எஸ்எம்இ கிளாசிபிகேஷன்ஸ்க்கு வந்து ஓல்டு ஒன்னு, ரிவைஸ் ஒன்னு. அதாவது என்ன மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸுக்கான வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி வந்து நம்ம டர்ன் ஓவர் பொறுத்து வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதை வச்சு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கலாம். இப்போ நீங்க என்ன மைக்ரோ லோன் அப்படின்றதுனா, இப்ப நீங்க 1 லேக் ரூபி கீழே தான் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, அது எல்லாமே கன்சிடர் மைக்ரோ லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லேர்னிங் தான். சரிங்களா? இது எல்லாமே நீங்க வந்து எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம ஸ்டாட்டிக்லயும் வந்து பெருசா படிச்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 20th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை வெதர் கிவன் ஸ்டேட்மெண்ட் அபவுட் வந்து பி பிளாக் எலிமெண்ட் ஆர் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஒன்று பாருங்க. இன் பி பிளாக் எலிமெண்ட்ல த லாஸ்ட் எலக்ட்ரான் என்றதை வந்து அவுட்டர் மோஸ்ட் வந்து பி ஆர்பிட்டல். ஸ்டேட்மெண்ட் பில த நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் த வந்து பி பிளாக். ஸோ இதுல அதாவது நீங்க பீரியாடிக் டேபிள்ஸ் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னன்னா இது ரிலேட்டடா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்கான இதே கரெக்ட் தான். ஏன்னா நான் மெட்டல் அண்ட் மெட்டல் எக்ஸிஸ்ட் ஒன்லி இந்த பி பிளாக். நம்ம பீரியாடிக் டேபிள் மொத்தம் 4 பிளாக் படிப்போம். சரிங்களா? எஸ் படிப்போம், பி படிப்போம், டி எஃப் படிப்போம். ஸோ எஸ் பிளாக் எல்லாமே இந்த சைடு வரும், டி வந்து இங்க நடுவில் இருக்கும், பி வந்து இந்த சைடுல வரும், அதே மாதிரி வந்து எஃப் வந்து இந்த கீழே வரும். சரிங்களா? ஸோ இதுல என்ன நவத்துல வச்சுக்கிற வேண்டியது, பி பிளாக்ல மட்டும்தான் வந்து மெட்டல் பிளஸ் மெட்டலாய்டு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணல, இந்த மாதிரி வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? இது ரெண்டுமே போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து என்ன கரெக்ட் அப்படின்றாங்க. இதுவும் அகைன் வந்து என்னன்னா கெமிஸ்ட்ரியில இருந்து தான் வந்து கொஸ்டின் எடுத்துருக்கேன். இப்ப இந்த 20 கொஸ்டின் பார்த்தலாம், ஜஸ்ட் நம்ம கொஸ்டின் மாதிரி பார்த்துட்டு போறோம்னு வச்சுக்கலாம், ஒரு யூஸுமே கிடையாது. இந்த கொஸ்டினை யூஸ் பண்ணி நான் 2024 எக்ஸாமுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியணும்ல. அந்த கீ நோட்டா இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னன்னா சயின்ஸ்ல இருந்து நம்மளுக்கு 4 கொஸ்டின் வந்துச்சுங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது, மீத்தியலோட வந்து நேம் கேட்டிருந்தாங்க, ஸ்டொமேட்டோ பிளான்ட் பி பிளாக் எலிமெண்ட் கேட்டிருந்தாங்க. சரியா? இதுல 3 கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டா கெமிஸ்ட்ரில இருந்து எடுத்துறாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் வந்து என்ன பயாலஜில இருந்து கேட்டிருக்காங்க. சரி, என்னன்னா சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின் நிறைய கேட்கறாங்க, அதுல நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ல இருந்து 2 கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் 20ல. ஓகே, லிடின் ரிலேட்டடா மை ஸ்டோரி புக் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் காரிஃப் கிராஃப்ட், ஃபரக்காவோட ட்ரீட்டி, கான்டினென்டல் ஷெல்ஃப், இந்த 3 கொஸ்டின்ல எனக்கு தெரிஞ்சு வந்துன்னா ஒரு 2 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம், ஈஸியா தான் இருந்துச்சு. இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப்க்கான டிகிரி வந்து டவுட்ஃபுல்லா இருந்திருக்கும். சரிங்களா? ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தோம், குட்டியோ டான்ஸ், சிக்கிமோட வந்து டான்ஸ் ரிலேட்டடா வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்து பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் 4 கொஸ்டின் நல்லாவே கேட்டிருந்தாங்க. 17 லோக்சபா அந்த டைம்ல வந்து என்ன அப்படின்னா பஞ்சாப்ல இருந்து போனவங்க கேட்டாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், அதே மாதிரி எமர்ஜென்சி. இதுல எனக்கு தெரிஞ்ச வந்து 2 கொஸ்டின் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். இது ஃபண்டமெண்டல் டியூட்டி, எமர்ஜென்சி. டவுட்ஃபுல் எங்க இருக்குன்னா 17 லோக்சபா இது பஞ்சாப்ல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கான இயர் மேபி மறந்துருக்கலாம். சரிங்களா? சரி, எக்கானமி பொறுத்த அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியோட ரெகுலேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கமிஷனோட சேர்மன், மைக்ரோ லோன் வந்து கேட்டிருந்தேன். இந்த 3 கொஸ்டினுமே எனக்கு தெரிஞ்சு வந்து ஓரளவு ட்ரை பண்ணலாம். பட் ரெகுலேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஒரு அது வந்து ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம். இந்த 2 கொஸ்டின் டவுட்ஃபுல் தான். சரிங்களா? அடுத்த ஹிஸ்டரியை பொறுத்தளவுக்கு 3 கொஸ்டின் கேட்டேன்னா, ஜெகமான டைனஸ்டி, காமன்வெல்த் கேம் ஸ்டார்டட் இயர், அதே மாதிரி துருவசேனா. இந்த 2மே வந்து என்ன மெடிவல் ரிலேட்டட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா நம்ம வந்து என்னன்னா மாடர்ன் ஹிஸ்டரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஆஃப்டர் 1930 தானே கரெக்டான ஆன்சர் இருந்துச்சு. 1930னால வந்து என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின்
ஆன்சர் பண்ணியிருந்தா கரெக்டா பண்ணிருக்கலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து மெடிவல் தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணிருக்கலாம், தெரியல ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஏன் இதெல்லாம் மென்ஷன் பண்றேன்னா ஒவ்வொரு ஏரியாவும் பாருங்க, ஹிஸ்டரி, எக்கானமி, பாலிட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர், சயின்ஸ், இந்த இதுக்குள்ளதான் வந்து என்ன கொஸ்டின் கேட்க போறோம் சரிங்களா. அது ரிலேட்டடா நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து என்ன டேக் சரிங்களா. ஸோ இப்போ 20 கொஸ்டின் பார்த்தோம். அடுத்த 20, அதாவது ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின் வந்து என்ன 1 by 1 வந்து நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தலாம். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.